அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் சிமெண்ட், சாந்துக்கள் கலவை மற்றும் ஆர்சிசியை வெவ்வேறு விதங்களில் பல்வேறு நோக்கங்களுக்கும் ஈரப்பதத்தை தடுக்கவும் தயார் செய்வது பற்றி நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த பாடத்தின் முடிவில் நீங்கள் பின்வருபவற்றை செய்ய இயலும். ஒரு குறிப்பிட்ட கலவைக்கு சாந்து கலவை பொருட்களை தயார் செய்யவும், சாந்து கலவை கைமுறையாக கலக்கவும், பொருத்தமான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றவும், சுவர் செல்லிங் மற்றும் கூரைகளின் சேதமடைந்த பகுதிகளை சரி செய்யவும், தரைகளின் ஈரப்பதத்தை சரி செய்யவும், சிங்க் படுக்கையை சரி செய்யவும். முதலில் நாம் சிமெண்ட் சாந்துக்களையும் ஆர்சிசியையும் வெவ்வேறு விதங்களில் பல்வேறு தேவைகளுக்கு ஏற்ப தயாரிப்பது பற்றி கற்றுக்கொள்ளப் போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் கருவிகள்: டூல்ஸ்: ஸ்பேட் 1, பக்கெட் 1, மக் 1, மெஷரிங் பாக்ஸ் 1, மோர்டார் பேன் 1, மேசன் ட்ரோவல் 1, GI ஷீட்ஸ் ஃபார் பிளாட்ஃபார்ம்ஸ் 1, சிமெண்ட் 1 பேக், மண் 5 பெட்டி, வாட்டர் தேவைக்கு ஏற்ப. இப்போது ப்ராசஸை தொடங்குவோம். கலவை செய்யப்பட வேண்டிய பகுதியை மட்டப்படுத்தவும். நிலத்தில் போதுமான எண்ணிக்கையில் GI ஷீட்டுகளை வைக்கவும். தேவையான அளவு மணல் மற்றும் தண்ணீரை கலவை பகுதிக்கு அருகில் கொண்டு வாருங்கள். அளவிடும் பெட்டியை பயன்படுத்தி மணலை அளந்து ஒரு குவியலை உருவாக்கவும். சிமெண்ட் பையை கொண்டு சென்று மணல் குவியலில் வைக்கவும். சிமெண்ட் பையை வெட்டி ஊற்றி மணலில் சமமாக பரப்பவும். இந்த செயல்முறையின் போது எடுக்க வேண்டிய முக்கியமான முன்னெச்சரிக்கைகள்: தூசி முகமூடியை அணியுங்கள், பையை சேதப்படுத்தாமல் சிமெண்ட் மூட்டைகளை வெட்டுங்கள், உலர்ந்த ஒரு மண்வெட்டியை பயன்படுத்தவும், உள்ளடக்கங்களை கலக்கவும், சீரான நிறத்தை அடையும் வரை பொருட்களை நன்றாக கலக்கவும். நீர் சிமெண்ட் விகிதத்திற்கு ஏற்ப தேவையான அளவு தண்ணீரை சேர்க்கவும். குவியலில் இருந்து தண்ணீரை வெளியேற அனுமதிக்காமல் விரைவாக கலக்கவும். மீண்டும் ஒரு குவளையை பயன்படுத்தி மீதமுள்ள அளவு தண்ணீரை ஊற்றி தொடர்ந்து கலக்கவும். கியூரிங் பைப்பை பயன்படுத்தி தண்ணீரை சேர்க்க வேண்டாம். சீரான நிறம் மற்றும் சாந்து கலவை நிலைத்தன்மை கிடைக்கும் வரை கலக்கவும். கலவை தண்ணீராக மாறும் என்பதால் அதிகப்படியான தண்ணீரை ஊற்ற வேண்டாம். கலந்த பிறகு 30 நிமிடங்களுக்குள் மோட்டார் பயன்படுத்துவதை உறுதி செய்க. இப்போது அளவிடும் பெட்டியை பயன்படுத்தி மூலப்பொருட்களை எப்படி அளப்பது என்று கற்போம். அளவிடும் பெட்டியை மணலுக்குள் அருகில் வைக்கவும். ஒரு மோட்டார் பேன் பயன்படுத்தி அளவிடும் பெட்டியை அடுக்குகளாக நிரப்பவும். பெட்டி நிரப்பப்பட்டதும் அதிகப்படியான மணலை அகற்ற ஒரு கொலுசு பயன்படுத்தவும். சிமெண்ட் மோட்டார் கலப்பது எப்படி என்பதை இப்போது விரிவாக கற்போம். நீர் புகாத மேடையை பயன்படுத்தி மோட்டார் கலக்கவும். சிறிய அளவிற்கு MS ட்ரே மற்றும் பெரிய அளவிற்கு GI ஷீட் AI பயன்படுத்தவும். தேவையான அளவு மணல் மற்றும் சிமெண்டை உலர்ந்த நிலையில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு திருப்பி கலவை சீரான நிறமாக வரும் வரை மண்வெட்டியை பயன்படுத்தி கலக்கவும். உலர்ந்த கலவைக்கு எதிர் திசைகளில் 3 முறை திருப்புவதன் மூலம் பொருட்களை கலக்கவும். பின்னர் ஒரு குவியலை உருவாக்கவும். குவியலின் நடுவில் ஒரு குளத்தை உருவாக்கவும். தொடர்ந்து கலக்கும்போது ஒரு குவியலை பயன்படுத்தி தேவையான அளவு தண்ணீரை சேர்க்கவும்.
நீர் சிமெண்ட் விகிதத்தை பின்பற்றி கவனமாக தண்ணீரை சேர்ப்பதை உறுதி செய்யவும். சாதாரண கான்கிரீட் மற்றும் ஆர்சிசி தயாரிக்க இதே கலவை செயல்முறையை பின்பற்ற வேண்டும். கான்கிரீட் தயாரிக்கும் போது கரடு முரடான மொத்தங்கள் சேர்க்கப்பட வேண்டும். ஆர்சிசி ரெயின்ஃபோர்ஸ்டு சிமெண்ட் கான்கிரீட் கலவை விகிதம் பொதுவாக திட்டத்தின் கட்டமைப்பு தேவைகள் மற்றும் விவரக்குறிப்புகளை பொறுத்தது. இருப்பினும் ஆர்சிசிக்கான பொதுவான கலவை விகிதம் 1:2:4 ஆகும். அதாவது ஒரு பகுதி சிமெண்ட், 2 பாகங்கள் நன்றாக அக்ரிகேட்டுகள் மணல் போன்றவை மற்றும் 4 பாகங்கள் கரடுமுரடான அக்ரிகேட்டுகள் சரளை அல்லது நொறுக்கப்பட்ட கல் போன்றவை. நாம் இப்போது டேம்ப் ப்ரூஃபிங் கற்க போகிறோம். இந்த பணியின் முடிவில் நீங்கள் செய்ய முடியும். சுவர் செல்லிங் மற்றும் கூரைகளின் சேதமடைந்த பகுதியை சரி செய்யவும், மாடிகளின் ஈரப்பதத்தை சரி செய்யவும், சிங்க் பெட்டை சரி செய்யவும். இதற்கு தேவையான கருவிகள் மற்றும் பொருட்கள்: ஜாயிண்டஸ் 1, ஹேமர் பெல் பின் 1, வுடன் ஃப்ளோட் 1, மோர்டர் பேன் 1, மாசன் ட்ரோவல் 1, கோல்டு சீசெல் ஃபிளாட் 1, ஸ்ட்ரெயிட் எட்ஜ் 1, ஸ்பிரிட் லெவல் 1, சிப்பிங் ஹேமர் 1. சிமெண்ட் தேவைக்கேற்ப, சாண்ட் தேவைக்கேற்ப, அக்ரிகேட் தேவைக்கேற்ப, அஸ்பல்ட் தேவைக்கேற்ப, அலுமினியம் ஷீட் தேவைக்கேற்ப, காப்பர் ஷீட் தேவைக்கேற்ப, லெட் ஷீட் தேவைக்கேற்ப, பிட்டுமினஸ் ஃபெல்ஸ் தேவைக்கேற்ப, எம்எஸ் ராட் தேவைக்கேற்ப. இப்போது டேம்ப் ப்ரூஃபிங்குடன் தொடங்குவோம். வேலைக்கு தேவையான சரியான கை உடற்கருவிகள் மற்றும் பொருட்களை தேர்ந்தெடுக்கவும். கதவு சட்ட ஜன்னல், சானிட்டரி ஜாயிண்டுகள் மற்றும் மழைநீர் அவுட்லெட்டை ஆய்வு செய்யவும். சுவர்களில் உள்ள விரிசல்களை செறிவான சிமெண்ட் மோட்டார் பயன்படுத்தி முறையாக பிளாஸ்டர் செய்ய வேண்டும். பழைய குளியலறை பைப் ஜாயிண்டுகளின் சேதமடைந்த பகுதிகளை அடையாளம் காணவும். கசிவுகளை சரி செய்வது, பொருத்தமான பொருட்கள் மற்றும் கை கருவிகளை பயன்படுத்தி அவற்றை மீண்டும் பேக் செய்வதன் மூலம் சேதமடைந்த பைப்புகளை சரி செய்யவும். மொட்டை மாடியில் நீர் கசிவை தவிர்க்க ஈரமான பகுதிகளை கிளிப் செய்ய வேண்டும். உலர்ந்த மோட்டார் பயன்படுத்திய பிறகு வாட்டர் ப்ரூஃபிங் காம்பவுண்ட் ஏஐ பயன்படுத்த வேண்டும் மற்றும் பிளாஸ்டர் சரி செய்ய வேண்டும் மற்றும் நிலை சரிபார்க்கப்பட வேண்டும். பழைய துருப்பிடித்த சேதமடைந்த பைப்புகள் அல்லது ஜாயிண்டுகள் புதிய பைப்புகள் மற்றும் ஜாயிண்டுகளால் மாற்றப்பட வேண்டும். சமையலறையை சிங்க், வாஷ் பேஷன், வாஷிங் மிஷின், பாத் டப் மற்றும் வெளியேறும் வடிகால்களில் கசிவு இருந்தால் கண்டறிய வேண்டும். புதிய அவுட்லெட்ஸ் மற்றும் ஒயிட் சிமெண்ட் பயன்படுத்தி கசிவுகளை சரி செய்ய வேண்டும். மேல்நிலை ஆர்சிசி வாட்டர் டேங்க் விரிசல்களை ஆய்வு செய்து விரிசல்களில் சிறிய இரும்பு கம்பிகளை வைக்க வேண்டும். விரிசல் ஏற்பட்ட பகுதிகளை பூசுவதற்கு அதிக கார சிமெண்ட், மோர்டார் மற்றும் நீர்புகா கலவை பயன்படுத்தப்பட வேண்டும். சானிட்டரி ஃபிட்டிங்ஸ்களில் உள்ள பழைய வெள்ளை சிமெண்ட் இணைப்புகளை அகற்றவும். சானிட்டரி ஃபிட்டிங்குகள் ஜாயிண்டில் புதிய வெள்ளை சிமெண்ட் ஜாயிண்டுகள் செய்யப்பட வேண்டும். மறைக்கப்பட்ட வாட்டர் பைப்லைன் கசிவுகளை அடையாளம் காணவும். மறைக்கப்பட்ட பகுதிகளில் புதிய பைப்லைன்களை மாற்றுவதன் மூலம் சரி செய்து பூச்சி பூசுவதற்கு ரிச் சிமெண்ட் மோர்டார் பயன்படுத்தவும். கசிவை அடையாளம் காண குளியலறை மற்றும் கழிப்பறை தரை ஓடுகளை ஆய்வு செய்யவும். உடைந்த ஓடுகளை புதிய தரை ஓடுகளுடன் மாற்றி நீலக்கீல், அக்வா ப்ரூஃப் மற்றும் ஒயிட் சிமெண்ட் ஆகியவற்றை பயன்படுத்தி ஜாயிண்டுகளை பிளாஸ்டர் செய்யவும். இந்த வீடியோவில் நாம் விவாதித்துள்ளோம்: ஒரு குறிப்பிட்ட கலவைக்கு மோட்டார் பொருட்கள் தயாரித்தல், மோட்டார் கைமுறையாக கலக்கவும், பொருத்தமான பாதுகாப்பு முன்னெச்சரிக்கைகளை பின்பற்றவும், வால் சீலிங்குகள் மற்றும் கூரைகளின் சேதமடைந்த பகுதிகளை சரி செய்யவும், தரைகளின் ஈரப்பதத்தை சரி செய்யவும், சிங்க் பெட்டை சரி செய்யவும். இதை பற்றி உங்களுக்கு தெளிவான புரிதல் இருக்கும் என்று நம்புகிறேன். அனைவருக்கும் நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.